ஹாய் குட் மார்னிங் இது எஸ்பி சேனல். நான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி. இன்றைக்கி நம்ம சித்ரானா தான் செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 லெமன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன். வரமிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். வரமிளகாய் 2 வரமிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம பேன் வச்சு ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கலாம். ஆயில் காஞ்சது கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ரெண்டுமே நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகணும். இப்போ நான் குண்டு வரமிளகாய் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாயும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள், ஒரு துண்டு இஞ்சி அதுவும் குட்டி குட்டியாக, ஒரு பெரிய பல் பூண்டு இருந்து அது பெரிய சைஸு ரொம்ப, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் கறிப்பிலையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள், எல்லாமே ஆயிலில் ஃப்ரை ஆகணும். 2 வரமிளகாய் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா கர்நாடகாவில் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க. இது லெமன் சாதனால கொஞ்சம் காரம் நல்லா புளிப்புக்கு தகுந்த காரம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பெருங்காயத்தை நுணுக்கி போட்டுக்கலாம். இப்போ வறுத்து வச்ச வேர்க்கடலையும் முந்திரியும் போட்டுக்கலாம். வேர்க்கடலை போடும்போது இந்த சித்ரானம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் நல்லா கடிபடும்போது சாப்பிட்றதுக்கும் நல்லாவே இருக்கும். அதையும் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் துருவல் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பக்கமாக போட்டுக்கலாம். இவங்க கிட்டத்தட்ட சித்ரானங்கிறது நம்ம ஊர் லெமன் சாதம் மாதிரி தான். என்ன அவங்க 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் அதிகமாக போடுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி நம்ம லெமன் சாதம் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்காய் துருவலும் நல்லா வறுபடணும் ஆயில்லையே, அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம வெளியூர் கொண்டு போனால் கூட அது கெட்டு போகாது லெமன் சாதம். இந்த சித்ரானம் நல்லாவே வறுபடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஆயிலில் போடும்போது நல்லா கலர் எடுத்து கொடுக்கும். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. நான் லெமன் கட் பண்ணி அதை நல்லா புளிஞ்சு வச்சுருக்கேன். அதிலே உப்பும் போட்டிருக்கேன். நல்லா உப்பு கரைஞ்சிருச்சு, அதனால் அதையும் ஊற்றிட்டேன். நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றுனதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். உப்பு நான் ஆற வச்சுருக்க சாதத்தை இதில் போட்டு கிளறிக்கலாம். இந்த சித்ரானம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கர்நாடகாவில் ரொம்ப ஸ்பெஷலானது. நம்ம ஊர் லெமன் சாதம் மாதிரியே இருக்கும். ஆனால் அவங்க 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் அதிகமாக போடுறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டோடு இருக்கும். ரொம்பவே சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். ரொம்பவே அட்டகாசமான நம்மளுடைய சித்ரானம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை நான் சொன்ன அதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தழை துருவி போட்டுக்கலாம். கொஞ்சமாக நல்லா கரண்டி காம்பு வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா குலுக்கி விட்டால் எல்லா பக்கமும் எல்லாமே நல்லா பரவே ரெடி ஆயிரும். நம்மளுடைய சித்ரானம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். எதையுமே ரசித்து செய்யுங்க, ருசித்து சாப்பிடுங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.